அனைவருக்கும் வணக்கம். இது பராபவ வருஷம், வைகாசி மாதம். வைகாசி மாதம்னாவே ஜாதக ரீதியாக அது ரிஷப மாதம்னு சொல்லுவோம். பராபவ வருஷம்னாவே அந்த வருஷத்தினுடைய பெயர் பராபவம். அந்த பராபவ வருஷத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ ஆங்கில வருஷம்னு எடுத்திங்கன்னா 2000, 2026, 2027, 2028 நம்பர் மட்டும்தான் வரும். அந்த நம்பருக்கு தனியாக நம்ம ஒரு ஜோசியை சொல்லலாம். அது நியூமரலாஜி. இப்போ 2026 அப்படின்னா உங்களுக்கு 10 கூட்டு எண் 10. 10ல் அதை கூட்டினீங்கன்னா 1. 10 தனியாக சைபருக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. அதனால் அது 1ன்னா சூரியனுடைய நல்ல ஆளுமை உள்ள வருஷம் அப்படிங்கிறது நியூமரலாஜியில் ஒரே விஷயமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் பராபவம் அப்படின்னா பர உபகாரம், பரோபகாரி, ஒரு பராபவம் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை குறிக்கக்கூடியது பராபவம். அதனால் இந்த வருஷத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால் இந்த பராபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருக்கொருவர் உதவி பண்ணுறது. உதவி பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது உதவிங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம கேட்காம கிடைக்கிறதுக்கு பேர் உதவி, நம்ம கேட்டு பண்ணுறதுக்கு பேர் உதவி கிடையாது. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா, அந்த நட்பு செய்யக்கூடிய அந்த வேலை அது ஒரு உதவி. ஒருத்தர் முடியாமல் இருக்காங்கன்னா வாலண்டியராக ஒருத்தர் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு எனக்கு ஒரு கை பிடிச்சி விடு, என்னையை தூக்கி விடு அப்படின்னா அது நம்ம யாசகம் கேட்குற மாதிரி. அடுத்தவர்களை எதிர்பார்த்திருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த பராபவம் கணக்கில்லை. அப்போ இந்த வருஷத்தில் பராபவ வருஷத்தில் சூரியன் மேஷ மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரையில் ஆரம்பித்து மீன மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி வரை ஒரு மாதத்துலேயும் சூரியன் 30 நாட்கள் இருந்து தன்னுடைய தலையாய கடனை செய்து தலையாய உதவியை செய்கிறார். அந்த வகையில் இது வைகாசி மாதம், ரிஷப மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது, குரு மிதுனத்தில் இருந்து இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் குரு பெயர்ச்சியானது சரியாக நடக்கிறது. அப்போ குரு பெயர்ச்சி வருது. குருவோட புதன் இருக்கிறது, குருவோட சுக்கிரன் சேர்றது, அதாவது கிரக நிலை. சந்திரன் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது மேஷராசிலேருந்து ஆரம்பிக்கிறார். செவ்வாய் மேஷத்திலேயே இருக்கார். புதன் சூரியனோட ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும், குரு மிதுனத்திலையும் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும் கடகத்திலையும், சனி பகவான் மீனத்தில், ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில். ராகு கேது பயிற்சிக்கு இந்த 4 மாதம் இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் எது வருது? குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியை நம்ம அடுத்தாப்பில் நம்மளுடைய சேனலில் விரிவாக உங்களுக்கு குரு பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். அனைவரும் காத்திருந்து அதை கேட்டு அனுபவியுங்கள். ஆக இந்த ரிஷப மாதம் விசேஷம் என்ன இருக்குது? வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள், முருகன் பிறந்த நாள். அன்றைய தினத்திலே சில ஊர்களில் சில க்ஷேத்திரங்களில் தேர்
நடக்கும். முருகனுக்கு வைகாசி விசாகம் திருவிழா கொண்டாடப்படும். அதை தவிர பெரிய ஒரு விசேஷம் கிடையாது. ஆனால் வைகாசி மாதங்கிறது சுப மாதம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, திருமணம் நிச்சயம் பண்ணுறது, திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். 4/5/2026, அதாவது சித்திரை மாதம் கடைசியிலிருந்து வைகாசி மாதம் 15 தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர காலங்கிறது சில பேர் அதை பாரம்பரியமாக அதில் எல்லா காரியங்களும் செய்வாங்க. சில நபர்கள் அக்னி நட்சத்திரம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். இதெல்லாம் அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவர்களுடைய முறைப்படி செய்யக்கூடியது. அதனால் இதுக்கும் சாத்திரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக குடி போகலாம், பால் காய்ச்சலாம், வீடு மனை நிலம் வாங்கலாம். சில ராசிகள், சில நட்சத்திரங்கள். மற்றபடி குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த புண்ணியாஜனம் பண்ணுறது, இந்த திரட்டி குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெரிய மனுஷியாகி திரட்டி பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இது எல்லாமே தாராளமாக செய்யலாம். அக்னி நட்சத்திரத்தில் என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் இருக்கக்கூடிய நாம் வளர்க்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது. குலதெய்வம் கொள்ள போய் மொட்டை அடிக்கிறேன், மொட்டை அடித்து காது குத்துறேன், மொட்டை அடிக்கிறேன்னு செய்யக்கூடாது. தொலைதூர பயணங்களை செய்யக்கூடாது. முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு நிறுவனமோ ஒரு தொழில் கடையோ வியாபாரமோ தொழில் நிறுவனமோ ஆரம்பிக்கக்கூடாது. ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நிறுவனங்கள், இயந்திர சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் சூரியன் இப்போ ரிஷப மாசம்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். அப்போது கிருத்திகையும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டுமே அக்னியினுடைய நட்சத்திரம், நெருப்பு நட்சத்திரம். அப்போ அதில் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் சூரியனே சுட்டெரிக்கக்கூடியவர், அதில் இந்த நட்சத்திரங்கள் இன்னும் ஜாத்தியாக சுட்டெரிக்கும். அதனால் இது சம்பிரதாய முறைப்படி இருந்தாலும் நம்மளுடைய சமுதாயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இது வெயில் நேரம், சூரியன் அக்னி நட்சத்திரம்னா உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம். அதனால் நல்ல காரியங்களை அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் தவிர்த்தார்கள். அது அவரவர்கள் குல வழக்கப்படி சம்பிரதாயப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். அன்பானவர்களுக்கு வணக்கம். பராபவ வருஷம் வைகாசி மாதம் மேஷராசியினுடைய பலன் 15/5/2026 14/6/2026 வரை. மேஷராசிக்காரர்கள் மிகவும் திறமைசாலிகள். ராசியின் அடிப்படையிலே சுறுசுறுப்பானவர்கள். எதிலும் எடுத்தவனையே ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியின்படி நடக்காம ஆராய்ந்ததை ஒரு பக்கம் வைத்துட்டு அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடியவர்கள் நீங்கள். இந்த மாசத்துல பலன் எப்படி இருக்கு? பொதுவாக திருமண காலகட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். திருமணத்திற்கு, கல்யாண விஷயத்துக்கு, பொண்ணு பார்க்குறவங்க, பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். இருபாலருக்கும் திருமண விஷயம் குறித்து நல்ல முன்னேற்பாடுகள், நல்ல முன்னேற்றம் உள்ள மாதம். தடங்கள் பட்ட திருமண விஷயங்கள்
திரும்ப அந்த தடங்கள்லேருந்து விடுபட்டு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். திருமணமான தம்பதிகள் திருமணமாகி 3 வருஷம் பொறுமையாக இருந்து இன்னும் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் சூரியன் ரிஷபத்தில் இருந்து மேஷராசிக்கு குடும்ப விருத்தியை உண்டு பண்றார். 45 வயது வரை இருக்கக்கூடிய மருத்துவத்தில் ரொம்ப செலவு பண்ணவங்க, டாக்டர் நம்பிக்கை கொடுத்தவர்கள், கண்டிப்பாக டாக்டர் கேரண்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைவருக்கும் புத்திர பாக்கியம் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய மாதம். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக கடந்த 1 வருஷமாக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 7.5 சனி காலம் ஆரம்பம். இந்த ஆரம்ப காலத்திலேயே சனி பகவான் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நேரம். பொதுவாக சனி பகவான் சில ராசிக்கு நல்ல விஷயங்களை நிறைய செய்வார். மேஷராசிக்கு சனியினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா நீச்ச கிரகம். நமக்கு ஏண்டா வம்பு இந்த ராசியில போய் சூரியன் உச்சமான ராசியில, செவ்வாய் ஆட்சி அதிகாரம் உள்ள ஆட்சியில நம்மையே எல்லா விஷயத்திலையும் தலையிடணும் அப்படின்னு சொல்லி சனி பகவான் கண்டும் காணாமல் இருப்பதும், ராசிக்கு 10க்கு 11க்கு அதிபதியான கிரகம், தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ள கிரகம் இப்போ உட்கார்ந்துருக்கிறது 12ஆம் இடம்ங்கிறதுனால விரயத்தை செய்து கொடுக்கறது, நிறைய செலவை வைக்கக்கூடிய வேலையை தவிர வேற எந்த வேலையும் செய்ய மாட்டார். அதே சமயத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறது தான் ஜாதக பலன், ராசி பலன். கஞ்சத்தனம்னா என்ன? சிக்கனம். சிக்கனத்தை விட கஞ்சத்தனம் தான் ரொம்ப ஜாஸ்தி. கஞ்சத்தனம்னா என்ன? செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கிறது பேர் கஞ்சத்தனம். 5 ரூபா செலவை 3 ரூபாயாக மாற்றி செய்யறது சிக்கனம். செலவே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் கஞ்சத்தனம். அது என்னைக்கு இருந்தாலும் செலவு பண்ணி தான் தீரணும், ஆனால் இப்போ வேண்டாம் அப்படிங்கிறது. அது இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் இந்த மாதத்தில். அதனால் 7.5 சனி வேலையை வாங்கி கொடுப்பார். வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இது சந்தோஷப்படக்கூடிய நேரம். 55 வயசு வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால வேலை இழப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு மன நிம்மதிக்காக ஒரு வேலை கிடைக்கும், பண சம்பாத்தியத்துக்காக, பண வரவுக்காக கிடைக்கும். கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வைகாசி மாதம் முடிஞ்சு அடுத்து ஆடி ஆவணியில் நீங்கள் இந்த பதிவை பார்க்கும் பொழுது எனக்கு தாராளமாக நீங்கள் இது நடந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லலாம். நடக்கலைன்னாலும் சொல்லலாம். சார் சொன்னீங்க எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கேட்கலாம். அப்போது அது அவரவருடைய ஜாதகத்தை பொறுத்து அப்படிங்கிற பதில் அப்போ நான் சொல்லுவேன். அதை இப்போவே நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கை எப்போதுமே கை கடிச்சிட்டே இருக்கு, செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அது இந்த ராசி பலனால அல்ல. உங்களுடைய லக்னம், எண்ணம், செயல், அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதுதான் ராசி பலனில் வேலை செய்யும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்னேன் கஞ்சத்தனமாக இருங்க. இந்த மாதத்தில் எந்த செலவையும் பண்ணாதீங்க, எந்த திட்டமும் வேண்டாம். வியாபாரிகளுக்கு ரெகுலராக நடக்கக்கூடிய வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். இது 12 ராசிக்கும் உண்டான பலன். தொழில் முறையில் இருந்தால் இன்னைக்கு கால் தடுமாறுறதும் நாளைக்கு அதை சுதாரித்து நடக்கிறதுமா தான் எல்லா ராசிக்கும் இருக்கும். நல்ல தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழிலை மட்டுமே தெய்வமாக நினைத்து செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு எந்த கட்டமும் எப்போவுமே இருக்க போகிறது.
கட்டம்னா இதில் வரும். இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு நடந்த வியாபாரம் நாளைக்கு ஒரு 8,000 ரூபாய்க்கு நடக்குதா, ஒரு 3,000 ரூபாய்க்கு நடக்குதா அப்படிங்கிற விஷயந்தான் இருக்குமே தவிர ரொம்ப தடுமாட்டத்துக்கு உண்டான நேரமெல்லாம் இல்லை. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும், யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலதிகாரியுடைய அனுசரணையும் ஆதரவும் உண்டு. ப்ரைவேட்டில் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் சலிப்பு வரும். சுறுசுறுப்பு இருந்தாவே சலிப்பு அந்த இடத்துல இருக்கும். வேலை முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை நம்ம செஞ்சோமான்னு நினைக்கும் போதே ஒரு சலிப்பு வந்துடும். அடுத்த நாள் பார்த்தா அந்த வேலையை நினைச்சாவே சலிப்பு வரும். அதனால தான் சுறுசுறுப்பும் சலிப்பும் கணவன் மனைவி மாதிரி. அதுக்கு தான் அபிராமந்தாதிலேயே ஒரு வார்த்தை சொல்கிறார், சலியாத மனமும். மனசில் சலிப்பு வந்துருதுனாவே எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. நண்பர்கள் பகைவரார்கள், அன்பு பாசமெல்லாம் எதிரியா. இது 55 வயதுக்கு மேலே 70 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கணும். ஓடி ஓடி உழைக்கிறேங்கிற பேரில் உங்களுக்கு ஆபத்தை வரவழைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன்னா இது ஒரு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம், காலம், கிரகச்சாரம். நல்லது மட்டுமே அணிவீங்கள். 70 வயதுக்கு மேலே 75 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் சொந்தக்காரங்களோட உறவுகளோட பொழுதை கழிப்பது நல்லது. உங்களுடைய பணம் சேமிப்பாக இருந்த பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலே இருக்கு. எல்லாம் தன்னால் நடக்கிறதெல்லாம் தானாக நடக்கும். எதிர்பார்ப்புகளை குறைப்பது நல்லது. மீண்டும் சந்திப்போம்.